வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது போல் நசுக்கி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்று கூடி வதங்கி வரட்டும், பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு வாழைக்காய், உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதுவும் சேர்த்துக்கலாம். இது 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கசகசா வந்து 1 ஸ்பூன் ஊற வச்சுருக்கிறேன் தண்ணியில். அது கூடவே தேங்காய் அரை முடியும், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த குழம்போடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுங்க. சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும்.